கதிராமங்கலத்தில் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள மக்களுக்கு ஆதரவாக நாகையில் பாரதிதாசன் பல்கலைக்கழக மாணவ மாணவியர் வகுப்புகளை புறக்கணித்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். தஞ்சை மாவட்டம் கதிராமங்கலம் கிராமத்தில் ஹைட்ரோ கார்பன் திட்டத்தை புகுத்த நினைக்கும் ONGC நிறுவனத்தை கண்டித்து அப்பகுதி மக்கள் பல நாட்களாக போராட்டம் நடத்தி வருகின்றனர். இந்நிலையில் நாகை பாரதிதாசன் உறுப்பு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி மாணவ மாணவியர்கள் 100க்கும் மேற்பட்டோர் வகுப்புகளை புறக்கணித்து கல்லூரி முன்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது ONGC நிறுவனம் தங்களது பணிகளை நிறுத்திக் கொள்ள வேண்டும் எனவும் கைது செய்யப்பட்டவர்களை விடுவிக்க கோரியும் முழக்கங்களை எழுப்பினார்கள். இதேபோல் தஞ்சை மாவட்டம் கும்பகோணம் அரசினர் கலை கல்லூரி மாணவ மாணவியரும் வகுப்புகளை புறக்கணித்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இதில் 100க்கும் மேற்பட்ட மாணவ மாணவியர்கள் பங்கேற்றனர். ONGC தமிழ்நாட்டில் தடை செய்ய வேண்டும், தமிழ்நாட்டில் வெளியேற்ற வேண்டும், இங்கே விவசாய கடன்களை தள்ளுபடி செய்ய வேண்டும் ஆகிய கோரிக்கையை வலியுறுத்தி கும்பகோணம் அரசினர் கலை கல்லூரியில் வகுப்பு புறக்கணிப்பு போராட்டம் மற்றும் ஆர்ப்பாட்டம் நடக்கும். ONGCயை வெளியேற்ற வேண்டும், 10 நபர்கள் கைது செய்யப்பட்டிருக்காங்க, அவங்களை விடுவிக்க வேண்டும். இதுக்காக கவர்மெண்ட் காலேஜ் தன்னாட்சி கும்பகோணம் துணை ஜனாதிபதியினுடைய தேர்தல் வரவிருக்கிறது. இந்த தேர்தலை பயன்படுத்தியாவது மத்திய அரசுக்கு அழுத்தம் கொடுத்து இந்த நீட் தேர்வு பிரச்சனைக்கு ஒரு நல்ல முடிவை தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஏழை எளிய மாணவர்களுக்கு உருவாக்கி தருவதற்கு இந்த அரசு முன்வர வேண்டும் என்று நான் அந்த கோரிக்கையை அவையிலே அழுத்தம் திருத்தமாக எடுத்து வைத்தேன். ஆனால் அந்த துறையினுடைய முதலமைச்சர் எழுந்து ஒரு வார்த்தை கூட எழுந்து பதில் சொல்ல விரும்பல. இதிலிருந்தே மத்திய அரசு அவர்கள் அழுத்தம் கொடுக்க மாட்டார்கள் என்பது எங்களுக்கு நன்றாக தெரிகிறது. இதனைத் தொடர்ந்து பேசிய எதிர்க்கட்சி துணைத் தலைவர் துரைமுருகன், நீட் தொடர்பாக நிறைவேற்றப்பட்ட மசோதா குடியரசுத் தலைவரிடத்தில் ஒப்புதல் பெறாமல் உள்ளது. இதில் உரிய அழுத்தம் கொடுத்து இருந்தால் தமிழக மாணவர்கள் பாதிக்கப்பட்டிருக்க மாட்டார்கள் என்றும் இதற்கு பொறுப்பேற்று அதிமுக அரசு ராஜினாமா செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தினார். சட்டமன்றத்தில் நீட் தேர்வில் நம்முடைய மாநிலத்துக்கு ஒரு எக்ஸம்ஷன் விதிவிலக்கு வேணும்னு கேட்டு தீர்மானம் நிறைவேற்றி அனுப்பிச்சோம். அதை கொண்டு போய் கவனமாக ஜனாதிபதி கொடுத்துருந்தா ஒரு விதிவிலக்கு வாங்கியிருக்கலாம். ஆனால் இங்கிருந்து போன பெட்டிஷன் எங்கே இருக்குன்னே தெரியாமல் மனு போட்டு கிடந்து ஜனாதிபதி அப்படி ஒன்றும் எங்கிட்ட வரலன்னு சொன்னார். ஆக சரியான நேரத்தில் ஜனாதிபதியிடத்தில் கொண்டு போய் சேர்த்திருந்தால் பிரச்சனை தீர்ந்து போயிருக்கும். டெல்லிக்கு அமைச்சர்கள் சென்று வருவது மக்கள் நலனுக்காக அல்ல என்றும் தங்களுடைய ஆட்சியை காப்பாற்றிக் கொள்ளவும் தேர்தல் ஆணையத்தில் சாதகமான முடிவு கிடைக்கவுமே சென்று வருவதாக ஸ்டாலின் குறிப்பிட்டார். சட்டப்பேரவைக்கு வருவதிலிருந்து திமுக தலைவர் கருணாநிதிக்கு விலக்கு அளித்து தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. உடல்நலக்குறைவால் ஓய்வெடுத்து வரும் திமுக தலைவர் கருணாநிதி 15வது சட்டப்பேரவை கூட்டத்தொடரில் பங்கேற்பதில் இருந்து விலக்கு அளிக்க கோரி எதிர்க்கட்சித் தலைவர் ஸ்டாலின் பேரவையில் இன்று சபாநாயகரிடம் மனு அளித்தார். இதனைத் தொடர்ந்து அதிமுக உள்ளிட்ட அனைத்து கட்சிகளின் ஆதரவுடன் ஸ்டாலினின் தீர்மானம் பேரவையில் ஒருமனதாக நிறைவேற்றப்பட்டது. கும்பகோணம் அருகே ஓய்வு பெற்ற நீதிமன்ற அலுவலர் வீட்டில் 20 சவரன் தங்க நகைகளை மர்ம நபர்கள் கொள்ளையடித்து சென்றனர். தஞ்சை நீதிமன்றத்தில் மேலாளராக பணியாற்றி ஓய்வு பெற்ற வேதராமன் விவிலிய வரம்பல் என்ற கிராமத்தில் வசித்து வருகிறார். இவர் கடந்த 6ஆம் தேதி தனது குடும்பத்துடன் வெளியூர் சென்றுவிட்டு இன்று வீடு திரும்பினார். அப்போது அவரின் வீட்டின் முன்பக்க இரும்பு கேட்டின் பூட்டு உடைக்கப்பட்டிருப்பதை கண்டு அதிர்ச்சி அடைந்தார். பின்னர் உள்ளே சென்று பார்த்தபோது வீட்டில் இருந்த 20 சவரன் நகைகள் மற்றும் 2 கிலோ வெள்ளி கொள்ளை போனது தெரியவந்தது. இது தொடர்பாக அவர் கொடுத்த தகவலின் பேரில் சம்பவ இடத்திற்கு சென்ற போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கேட்லாம் உடைச்சு கிடந்து கதவெல்லாம் பிரேக் ஆகி கிடந்தது. வீரை பார்க்கும்போது பீரோவில் இருந்த ஒரு 20 பவுனு வைரத்தோடு ஒரு வெள்ளி சாமான் ஒரு 2 கிலோ மிச்சம் பணம் ஒரு 17,000 ரூபா எல்லாமே காணும். சமூக பாதுகாப்பு திட்ட ஓய்வூதிய திட்டத்தினை மாற்றி வரையறுக்கப்பட்ட ஓய்வூதியம் வழங்க வலியுறுத்தி சென்னையில் தமிழ்நாடு சத்துணவு மற்றும் அங்கன்வாடி ஓய்வூதியர் சங்கத்தினர் போராட்டம் மேற்கொண்டனர். சென்னை சேப்பாக்கத்தில் போராட்டத்தின் போது மருத்துவ காப்பீடு, இலவச பஸ் பாஸ் வழங்க வேண்டும் எனவும் வலியுறுத்தினர். இதில் தமிழகம் முழுவதும் பல்வேறு பகுதிகளில் இருந்தும் 200க்கும் மேற்பட்ட ஓய்வூதியதாரர்கள் பங்கேற்றனர். கமுதி அருகே நடைபெற்ற மாட்டு வண்டி பந்தயத்தில் 30க்கும் மேற்பட்ட மாட்டு வண்டிகள் பங்கேற்றன. ராமநாதபுரம் மாவட்டம் கமுதி அருகே
வாழவந்தால் அம்மன் கோவில் திருவிழாவை முன்னிட்டு மாட்டு வண்டி பந்தயம் நடைபெற்றது. இதில் பெரிய மாடுகள் பிரிவில் 12 மாட்டு வண்டியும் சின்ன மாடுகள் பிரிவில் 12 மாட்டு வண்டிகளும் பங்கேற்றன. முறையே 10 கிலோமீட்டர் 12 கிலோமீட்டர் பிரிவில் நடந்த போட்டிகளில் வெற்றி பெற்ற மாட்டு வண்டிகளின் உரிமையாளர்களுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டன.